நாடு முழுவதும் 2025க்குள்ள ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தப்படுவதாக தகவல் வந்திருக்குதுங்க. வீட்டில் மின்சார கட்டணம் கணக்கிடுவதற்காக ஏற்கனவே இருக்கக்கூடிய டிஜிட்டல் மீட்டரை மாற்றிட்டு ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தப்பட இருக்கிறது. அதிகாரப்பூர்வமாக வந்திருக்கிற தகவல். இது எந்த அளவுக்கு உறுதிப்படுத்தப்படும்னு போக போக தெரிஞ்சுக்க போகிறீங்க. இப்போ அது மூலியமாக கரண்ட் பில் ஏறுமா இறங்குமா, நம்மளுக்கு மிச்சமா பலன் இல்லையா அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம். இன்றைய குரு பார்வையில் நம்ம சிசி நியூஸ் தமிழில் பார்க்க இருக்கிறது இந்த தலைப்பு தான், ஸ்மார்ட் மீட்டர் தொடர்பாக. அதன் பிரகாரம் நம்ம குடும்ப உறவுகளை ஏற்கனவே இதற்காக ஒரு ஆப் தயாரிக்கப்பட்டிருக்குதுங்க, அதாவது உருவாக்கப்பட்டிருக்குது அரசாங்கத்தால். அந்த ஆப் மூலியமாக நம்ம பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தினதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த கணக்காளர் இருக்கா இல்லைங்களா, அவர் பார்த்திங்கன்னா அந்த ஆப்பில் இருந்து மொபைல் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஒரு எப்படி சொல்லுதுங்க கேபிளை சொருகி இந்த மீட்டரில் சொருகுனாங்க அப்படின்னா அதற்கான சாக்கெட்டெல்லாம் இருக்கும். அதில் சொருகுனாங்கன்னா நம்ம மாதம் எந்த அளவுக்கு பயன்படுத்தி இருக்கிறோங்கிறது உள்பட முழு தகவலும் அந்த ஆப்புக்கு போய் சேரும். அதன் மூலியமாக உடனடியாக எவ்வளவு ரீடிங்னு கால்குலேட் பண்ணி அப்போவே உங்களுக்கு மெசேஜ் வந்துடும் சொல்லி சொல்கிறாங்க. எவ்வளவு யூனிட் யூஸ் பண்ணியிருக்கீங்க, எவ்வளவு கரண்ட் பில் வந்திருக்குது அப்படின்னு. ஸோ வாடகை வீட்டில் இருக்கிறவங்களும் அதற்கு தகுந்த மாதிரி ஏற்பாடுகளை செய்தெல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி விஷயங்கள் தனித்தனியாக உங்களுக்காக அறிவிப்பாங்க. இப்போ முதல் கட்டம் உரிமையாளர் நல்லா கணக்கில் வச்சுக்கோங்க. இந்த மீட்டர் பொருத்தப்படுவதன் முக்கிய நோக்கம் என்னன்னா, ரொம்ப சென்சிட்டிவாக கணக்கெடுக்கும். சிறிய அளவு கரண்ட்டை கூட நீங்கள் இழுத்தாலும் அடுத்த செகண்ட் அது ரீடிங் ஓட ஆரம்பிச்சிடும். ஸோ ஏற்கனவே சுற்றி கொண்டிருந்த மீட்டரை விடவும் டிஜிட்டல் மீட்டர் ரொம்ப சென்சிட்டிவ். டிஜிட்டல் மீட்டரை விட இப்போ ஸ்மார்ட் மீட்டர் ரொம்ப சென்சிட்டிவ். இதில் இன்னும் கூடுதல் தகவல் என்னன்னா, கணக்கெடுக்க வர்றதுக்கு இல்லாமையே இது ஆன்லைன் மூலியமாகவே கணக்கை தந்துருங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு இந்த தகவல் உறுதிப்படுத்தப்படும்னு போக போக பார்க்கலாம். இப்போதைக்கு நம்மளுக்கு நம்ப தகுந்த வட்டாரங்களிலிருந்து வந்த தகவலோடு பகிர்ந்துக்கிறோம். அரசு தரப்பிலிருந்து இன்னும் அதிகாரப்பூர்வ தகவல் வந்து இன்னும் தெளிவாக விளக்கலாம். கூடுதல் தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பணம் கட்டலைன்னா அந்த மீட்டரை ஆட்டோமேட்டிக்காக கட் செய்து கொள்ளும் கரண்ட்டை. நீங்கள் பணம் கட்டினதுக்கப்புறம் அதுவே பார்த்திங்கன்னா ரீகனெக்ஷன் பண்ணிடும். இந்த அளவுக்கு அந்த மீட்டரை தயார் செய்து வைத்திருக்கிறாங்க. அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆப்பும் உருவாக்கி கொண்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே இந்த ஆப் நடைமுறையில் ட்ரையல் வெர்ஷனில் இருக்கிறது. சரிங்களா? இனி அடுத்து நம்ம தெரிந்துக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, இப்படி ஸ்மார்ட் மீட்டர் பொருத்துறதுனால நம்மளுக்கு இருக்கக்கூடிய நன்மைகளில் ஒன்றை பார்க்கலாங்க. பல நன்மைகள் இருந்தாலும் பிரதானமாக ஒன்று இங்கே வைக்கிறேன். என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் உங்களது மின் இணைப்பு தொடர்பான ஏதாவது ஒரு புகாரை அளிக்கும் பட்சத்தில் இந்த ஆப் மூலியமாகவே தரலான்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ஆப் மூலிமா நீங்கள் தரையில் அதற்கு பார்த்தீங்கன்னா ஒரு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு அதை கண்காணிச்சிட்டு இருப்பாங்க. எங்கெங்கே இருந்து கம்ப்ளைண்ட் வருதுன்னு அதாவது ஜோனலுக்கு தகுந்த மாதிரி பிரிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்த உடனே அவர் அது உடனடியாக குறிப்பிட்ட கால அளவுக்குள் அந்த கம்ப்ளைண்ட்டை நிவர்த்தி செய்யணும், க்ளோஸ் பண்ணணும். ஸோ இதனால் நம்ம பணம் கொடுத்து சாதாரணமாக ஃபீஸ் போயிடுச்சுன்னா மேலேறி போடுறதுக்குன்னு இப்போ நிறையா பக்கம் டப்பு கொடுத்துட்ருக்கீங்கள கையூட்டு. ஸோ அந்த மாதிரி கையூட்டு தருவதிலிருந்து இது உங்களுக்கு ஒரு விடிவு தரும். இது சக்ஸஸ்ஃபுல்லாக ரன்னிங் ஆனால் இதில் இன்னும் கூடுதலாக நம்மளுக்கு பாரமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, அதையும் ஒன்று பார்த்துருவாங்களா. பலது இருந்தாலும் அதிலும் ஒன்றை சொல்கிறேன். ஸோ எப்போவுமே எந்த ஒரு திட்டம் வந்தாலும் அதில் நன்மை இருக்குன்னு ஒரு பக்கம் இருக்கும், தீமை இருக்குன்னு ஒரு பக்கம் இருக்கும். இதில் எல்லா பக்கமும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றை பிடிச்சிட்டு தொங்குவாங்க. நம்ம உங்களுக்கு சொல்லக்கூடியது இரண்டையும் எந்த தரப்பும் சாராமல் நம்ம குடும்ப உறவுகளுக்காகவும் பொதுமக்களுக்காகவும். இதில் இருக்கக்கூடிய பாரமாக சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, பீக் ஹவர்ஸில் தனியாக கணக்கிடப்படும் கணக்கு, அதாவது எவ்வளவு யூனிட் ஓடுதுன்னு. பீக் ஹவர்ஸ் இல்லாமல் மற்ற டயத்தில் எவ்வளவு யூனிட் ஓடுதுன்னு கணக்கிடப்படும்னு சொல்கிறாங்க. இது உறுதிப்படுத்தப்படாத தகவல். இது வரைக்கும் நம்ம எங்கேயே தேடியும் இதற்கு கிடைக்கல. ஆனால் சமூக ஊடகங்களிலும் பெரும்பான்மையான நம்பத்தகுந்த வட்டாரங்களில் இந்த மாதிரி தான் வரும்னு சொல்லி தகவல் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ முன்கூட்டியே உங்களுக்கான ஒரு அறிவிப்பை தர்றோம். இப்போ இருந்தே சிக்கனமாக மின்சாரத்தை பயன்படுத்த கற்றுக்குங்க. பீக் ஹவர்ஸை தவிர்த்து மற்ற நேரங்களிலும் எப்படி சொல்கிறதுங்க, உங்களது வாழ்வியலை திட்டமிட்டு மின்சாரத்தை பயன்படுத்துகிறத வாடிக்கையாக வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி சிக்கல் ஒருவேளை இம்ப்ளிமெண்ட் பண்ணால், இந்த உதாரணத்துக்கு காலை 7 to 10ன்னு வச்சுங்களேன், அதிகமாக எல்லோரும் புழங்குற நேரத்தில் கரண்ட் பில் பயன்படுத்துறதுக்கு சார்ஜஸ் கூடன்னா நீங்கள் மற்ற நேரத்தில் பயன்படுத்தி அதற்கு காம்பன்சேஷன் பண்ணிக்கிற மாதிரி உங்களை பழக்கப்படுத்திட்டிங்கன்னா இந்த திட்டம் ஒருவேளை உண்மையாக இருந்து இது இம்ப்ளிமெண்ட் செய்யப்பட்டால் உங்களது கரண்ட் பில்லிலிருந்து நீங்கள் உங்களை தற்காத்து கொள்ளலாம். ஸோ 2025க்குள்ளே இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட இருப்பதாக தகவல்.
அதற்குள் உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள். அதிலும் நம்ம ஜெம்சியின் குடும்ப உறவுகளிடம் வைக்கக்கூடிய வேண்டுகோள் என்னென்னா, சிக்கனமாக மின்சாரத்தை பயன்படுத்துங்கள். முடிந்தவரை சோலார் உள்பட பல விஷயங்களுக்கு மாறுங்கள். இப்போ இருந்தே பழக்கப்படுத்திங்க. டிசியில் இயங்கக்கூடிய சோலார்லேருந்து டைரெக்டாக இயங்கக்கூடிய பல உபகரணங்களை கட்டமைத்து கொள்ளுங்கள். கிடைக்கிற பக்கம் வாங்கி கொள்ளுங்கள். இது இம்ப்ளிமெண்ட் ஆனால் அதோடைய ப்ரைஸ் ஹைப் ஆகும். பிகாஸ் டிமாண்ட் வென் வில் கெட்டிங் ஹை, ப்ரைஸ் ஆல்சோ வில் கெட்டிங் ஹை. ஸோ தெளிவாக புரிஞ்சுங்க. தேவை எப்போ அதிகரிக்கிறதோ அப்போ அதற்கான விலையும் அதிகரிக்கப்படும். இது இயற்கை, இது நேச்சர். ஸோ அதனால் இப்போவே சரியாக சிந்திச்சு உங்களுக்கான கட்டமைப்பு என்ன, நீங்கள் எந்த மாதிரி பயன்படுத்துகிறீங்கிறத முன்கூட்டியே ஆலோசித்து தீர்மானித்து முடிவு செய்துட்டு அதற்கான உபகரணங்களை இப்பொழுதே வாய்ப்புள்ளவர்கள் வாங்கி போட்டுங்க. வருங்காலத்தில் உங்களது மின்சார பில்லை பார்த்து ஹார்ட் அட்டாக் எல்லாம் வராமல் தவிர்த்துக்குங்க. ஒருவேளை இந்த திட்டம் இம்ப்ளிமெண்ட் ஆனால் இப்போ நடைமுறையில் சமூக ஊடகங்களில் உலாவிட்டு இருக்கிற முறைப்படி. ஸோ இன்னும் அடுத்தடுத்த பதிவுகளில் நம்ம அறிய வேண்டிய அவசியன்மை செய்திகளை இந்த சிசி நியூஸ் தமிழில் தெரிஞ்சுக்கிறீங்க. கூடுதல் தகவல் என்னென்னா, இந்த மாதிரி செய்திகளை தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்ற மாதிரி தீர்வுகளையும் எங்களால் முடிந்தளவு பரிந்துரைக்கிறோம். ஏற்கனவே நாங்கள் கண்டுபிடித்த பல விஷயங்களை தீர்வாகவும் தருகிறோம் அப்பப்போ வரையில். ஸோ அதற்கு உங்களது ஆதரவு தேவை. பிடிச்சா எடுத்துங்க, இல்லை பிடிக்கிறப்படுத்துங்க. ஜெம்சி நெட்வொர்க்ஸ் வழங்கக்கூடிய சிசி நியூஸ் தமிழுக்காக நான் உங்கள் குரு, ஃபவுண்டர் அண்ட் CEO ஆஃப் ஜெம்சி நெட்வொர்க்ஸ், சீஃப் நியூஸ் எடிட்டர் ஆஃப் சிசி நியூஸ் தமிழ். நன்றி, வணக்கம் மக்களே.